முன்னுரை. ஆபக்கூக் தீர்க்கதரிசி மனாசே ராஜாவின் ஆட்சி காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இக்காலத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் துன்மார்க்கம் அதிகமாயிருந்தது. யூதா தேசத்திற்கு அழிவு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் வரப்போகிறது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்கள் மீது நிறைவேற்றுவதற்கு கல்தேயரை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். யூத மார்க்கத்து ரவிமார்கள் ஆபக்கூக்கின் சரித்திரத்தை வித்தியாசமாக சொல்லுகிறார்கள். எலிசா சூனேமிய ஸ்திரீயின் குமாரனை உயிரோடு எழுப்பினார். அந்த குமாரனே ஆபக்கூக் என்பது யூத மார்க்கத்து ரபிமார்களின் விளக்கம். இவர்கள் யோனாவின் சரித்திரத்தையும் வித்தியாசமாய் சொல்லுகிறார்கள். சாரிபாத் ஊர் விதவியின் குமாரனே யோனா என்பது இவர்களுடைய விளக்கம். யூத மார்க்கத்து ரவிமார்களின் சரித்திர விளக்கத்திற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆபக்கூக் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஜனங்களுடைய நாமத்தினால் தேவனிடத்தில் பேசுகிறார். மேலும் அவர் தேவனுடைய நாமத்தினால் ஜனங்களிடத்திலும் பேசுகிறார். இதுவே தீர்க்கதரிசிகளின் ஊழியம். அவர்கள் கர்த்தர் சொல்லுவதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கிருபையுள்ள தேவனுக்கும் தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கும் நடுவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யூதா தேசத்தின் மீது கல்தேயர்கள் யுத்தம் பண்ண வரப்போகிறார்கள் என்பதே ஆபக்கூக் சொல்லுகிற பிரதான செய்தி. கிமு 679 முதல் 648 வரை உள்ள வருஷங்களில் ஆபக்கூக்கின் புஸ்தகம் பாலஸ்தீன தேசத்தில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆபக்கூக் தீர்க்கதரிசி ஆவார். மைய கருத்து: தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் நிரூபித்தல். தேவனுடைய சுபாவங்களை நிரூபிப்பதில் ஆபக்கூக் மற்ற தீர்க்கதரிசிகளை விட அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார். தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் இடையில் நடைபெறும் சம்பாஷணை இந்த புஸ்தகத்தில் மைய கருத்தாக உள்ளது. பூமியில் அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆபக்கூக் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். யூதாவின் மீது மகா பயங்கரமான பழிவாங்கும் நாள் பாபிலோனில் இருந்து வரும் என்று கர்த்தர் ஆபக்கூக்கிற்கு பதிலளிக்கிறார். ஆபக்கூக் கர்த்தரிடத்தில் மற்றொரு விண்ணப்பத்தையும் கேட்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கூறும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் மீதும் மேலும் பல நியாய தீர்ப்புகள் வரும். இஸ்ரவேல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆபக்கூக் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் ஆபக்கூக் 3ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தார் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். யூதா தேசம் அழிக்கப்படும்.